பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெற்றிவேல், வெற்றிவேல். அனைத்து கொட்டப்பட்டி மக்கள் அனைவருக்கும், பாஜக சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு சேர்ந்திருக்கிற கூட்டத்துல அத்தனையும் பெண்களா இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா வீட்டுல அவ்வளவு வேலைகள் இருக்கும், எல்லாத்தையும் விட்டு இங்க ஒரு கூட்டத்துல வந்து அமர்ந்து நம்ம நாட்டுக்காக எங்களுக்கும் பங்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து உட்கார்ந்திருக்க மகளிர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய பெயர் திவ்யா சேஷாத்ரி. நான் மாநிலத்துல செயற்குழு உறுப்பினரா மகளிர் அணியில இருக்கேன். என்னுடைய சேவை 15 ஆண்டுகள் முன்பு தொடங்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கேன், அயராம உழைச்சிட்டு இருக்கேன். என்ன போலவே பலரை நான் பாஜகவுல பாத்துட்டு இருக்கேன். பாஜக என்பது ஒரு பெரிய பெருங்கடல். அதுல நம்ம வந்து எல்லாமே ஒரு சிறு சிறு துளியா இருந்தா கூட நம்மளுடைய பங்களிப்பு மிகவும் மிகவும் முக்கியம். நம்மளுடைய நாட்டை காப்பாத்த, நம்மளுடைய பிரதமருக்கு பலம் கொடுக்க, எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமா பெண்கள் இதுக்குள்ள கண்டிப்பா வரணும். அப்படி வரணும்னா அத பற்றிய புரிதல் வேணும். பாஜகன்னா என்ன, பாஜகவுல என்னென்ன சேவைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒருவர். ஏன் அவருக்கு எல்லாரையும் பிடிக்குது? ஏன்னா நம்ம நாட்டுக்காக இன்னைக்கும் அயராது உழைச்சிட்டு இருக்காருங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவி ஆகட்டும், குடும்ப தலைவர் ஆகட்டும், எல்லாத்தையும் ஒரு சேர எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்தை நல்லா நடத்தணும்னா அது அவங்க கையில தான் இருக்கு. அது போல இன்னைக்கு நம்ம நாட்டை கரெக்டா எடுத்துட்டு போய் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பா வச்சிருக்கணும்னா அது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தால் மட்டுமே சாத்தியம். அப்படி இருக்கையில நீங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து உறுப்பினரா பாஜகவால சேர்றதுக்கு அமர்ந்திருக்கீங்க. இது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா பாஜகன்றது வந்து எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. கொள்கைகள், கோட்பாடுகள் சமத்துவமா நடத்தக்கூடிய கட்சி. மீதி கட்சியை போல, திராவிட மாடல போல நாங்க இதை செய்யறோம் அதை செய்யறோம்னு சொல்லி ஏமாத்துற கட்சி கிடையாது. சொன்ன எல்லாத்தையும், எல்லா விதமான திட்டங்களையும் இன்றளவிலும் நிறைவேற்றிட்டு தான் இருக்கு. எஸ்பெஷலி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு. ஏன்னா நாளைய ஜெனரேஷன் வந்து நல்லபடியா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா பாஜகவுக்கு ஒருத்தரும் ஒரு ஓட்டு போட்டா போதும் நம்ம நாட்டை மாத்தலாம். எல்லாருக்கும் நம்மளுடைய இந்திய நாட்டை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துக்கொண்ட வேண்டும் அப்படின்ட்டு ஆசை இருக்கா இல்லையா? நம்ம நாடு நல்லபடியா இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? இங்க ஆக்சுவலி பசங்க நிறைய பேர் இருக்கீங்க, பெண் பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் மோடிஜி பிடிக்கும் இல்ல? ஏன் பிடிக்கும்? ஏன்னா நம்ம நாட்டை பாதுகாப்பா வச்சிருக்காரு. நமக்கான எல்லா திட்டத்தையும் அவர் கொண்டு வந்து நமக்காக உழைச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் பாஜகவுல சேர்ந்து நம்ம நாட்டுக்காக நம்மளால முடிஞ்ச சிறு சேவையாச்சும் நம்ம செஞ்சாகணும். கரெக்டா? நீங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு ஒரு பெரிய படையா உருவெடுக்க போறீங்க. ஒரு நாள் நம்ம மாநிலமே வந்து திரும்பி பார்க்க போறோம். கொட்டப்பட்டியில இத்தனை மனிதர்கள் இருக்கீங்கன்றத கண்டிப்பா நாங்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க எல்லாருமே உற்சாகமா இருக்கணும். நம்ம நாட்டுக்காக என்ன பண்ணோம் நீங்க யோசிங்க. இங்க பொம்பளை பிள்ளைங்க இத்தனை பேர் இருக்கீங்க, படிச்சிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு என்ன எய்ம்? டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, இப்படி எத்தனையோ இருக்கும். ஆனா அது ஆகணும்னா என்ன கோர்ஸ் எடுத்து படிக்கணும், எப்படி போகணும், எங்க போய் நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லன்னா எங்க போய் அப்ளை பண்ணணும், எப்படி வாங்கணும். இதுல நிறைய வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கான பணங்கள் செக்ஷன் ஆகட்டும், இல்ல எந்த விதமான ஃபண்டிங் திட்டம் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ஒரு குழு தேவைப்படுது. அந்த குழுவா நம்ம தான் இயங்கணும். நம்ம கொட்டம்பட்டியிலேயே நம்ம கொஞ்சம் படிச்சவங்க யாராவது இருந்தோம்னா நம்ம எல்லாம் ஒரு குழுவா போட்டு அதுல நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்ன்றத நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சொல்லி அவங்கள எல்லாத்தையும் வந்து நம்ம கரெக்டான வழியில எடுத்துட்டு போலாம். இப்ப எல்லாருமே வந்து உறுப்பினர் சேர்க்கை இன்னைக்கு வந்து பாஜகல இணைய போறீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாது நீங்க எவ்வளவு பெரிய கொள்கைய கோட்பாட வச்சுட்டு இந்த கட்சிக்குள்ள வரீங்க. ஏன்னா மீதி கட்சி போல இன்னைக்கு வந்தோம் போனோம்லாம் கிடையாது. இதுல இனிமேல் இந்த கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ற ஒரு சேவையும் நம்ம நாட்டுக்கு தான் போய் சேரும். என்னைக்குமே நம்ம பாஜகவுல நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும், நம்மளுடைய தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நாடு சிறப்பா இருக்கும். நம்மளுடைய நாடு பாதுகாப்பா இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும் தானே? எல்லாருக்கும் கேக்குதா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? நம்ம பிரைம் மினிஸ்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம்.
இருக்கிறதுல கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறீங்க, கொஞ்சம் பேர் சைலண்டா இருக்கீங்க. மேபி 7 மணி ஆயிடுச்சு, தூக்கம் வந்துருச்சோ. அப்ப பின்ன எல்லாருமே பேசணும், தைரியமா ஏஞ்சி பேசுங்க. இப்ப கூட யாரையாச்சும் கொஸ்டின் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஏன்னா நாங்க இங்க உட்கார்ந்து இருந்திருக்கிறதுனால நாங்க ஒன்றும் பெரிய ஆளுங்களும் கிடையாது, நீங்க அங்க உட்காந்துருக்க சின்னவங்களும் கிடையாது. எப்பயுமே பாஜகவுல எல்லாருமே சமந்தம், புரியுதுங்களா? அதனால எல்லாருமே நாளைக்கு இங்க எத்தனை பேர் கவுன்சிலர் ஆவீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் எந்தெந்த பதவிக்கு போக போறீங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாருமே ஒரு நாள் உயர்த்தி வைக்கிறது தான் பாஜக. சாமானிய தொண்டர்களையும் பெரிய இடத்தில் உட்கார வைத்து அடக்க பார்ப்பது பாஜகவின் சிறப்பு. நம்ம மோடிஜி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார். அப்படி இருக்கிறப்ப பெண்களான நமக்கு குடும்பத்துல மட்டும் லீடரா நம்ம இருக்க கூடாது, நம்ம நாட்டிலையும் நம்ம லீடரா இருக்கணுமா வேணாமா? இருக்கணும் தானே? கண்டிப்பா குடும்பத்துல நம்ம வச்சதான் சட்டம், கரெக்டா? வேற யாரையும் நம்ம விட மாட்டோம், கரெக்ட் தானே? அப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டுல மட்டும் விட்டுட்டா எப்படி? இப்ப நீங்க எல்லாருமே உற்சாகமா ஏஞ்சி நாங்களும் இருக்கோம், நாங்களும் லீடர்ஸ் தான் அப்படின்னு நின்னீங்கன்னா எல்லாருமே உங்க பேச்ச கேட்பாங்க. எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம், நாங்க எல்லாத்தையும் கண்டிப்பா கண்காணிப்போம். உங்களோட தேவைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கத்தான் பாஜக கட்சி. மீதி கட்சியை போல திராவிட மாடல போல ஏமாத்துற கட்சி கிடையாது, ஃப்ரீயா கொடுத்துட்டு பெண்களை அவமானப்படுத்துற கட்சி கிடையாது. இன்னும் எத்தனையோ நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். என்னென்ன தெரியும் உங்களுக்கு? இந்த காலத்து இந்த ஆட்சி எப்படி இருக்கு, மகளிருக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற ஆட்சியா இருக்குன்னு நம்ம பெண்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? அதனால நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காகவும் நம்மளுடைய ஊருடைய பாதுகாப்புக்காகவும் கண்டிப்பா நம்ம பாஜக உறுப்பினர் சேர்த்து ஓட்டு போட்டு இந்த 2026ல பாஜகவை தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை நாம இன்னைக்கு ஒரு முடிவெடுக்கிறோம், சரியா? ஓகே, அப்ப 2026ல பாஜகவுல நம்ம எல்லாம் ஓட்டு போட வச்சு தாமரை மலர்ந்தே தீரும் என்றத நம்ம கண்டிப்பா சொல்ல போறோம். நம்ம திருமதி தமிழிசை அக்கா போல தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லுங்க. தாமரை தாமரை 2026 தேர்தலில் தாமரை. எல்லாருக்கும் நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.